ப்ரோ சொல்லியா கம்பெனி விட்டு ரிலீவ் ஆகலான்னு இருக்கேன். ரிலீவ் ஆக போறியா? ஏன் என்னாச்சு? வேற ஒரு கம்பெனியில் 5K அதிகமாக தராங்க, அதான். 5Kவா? சரி, நீ ஜாயின் பண்ணிவிட்டு வேலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கும் சொல்லு. இது எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸில் நடக்கக்கூடிய டிஸ்கஷன் கிடையாதுங்க. நம்ம ஒவ்வொருத்தருடைய ஆஃபீஸ்லேயும் நடக்கக்கூடிய டிஸ்கஷன் தான் இது. பட் ஏன் நம்ம ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளர் வேலையை விட்டு போகிறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமாக 4 காரணங்கள் தாங்க இருக்க முடியும். ஸோ அந்த 4 காரணங்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த 4 காரணங்கள் தெரிஞ்சிடுச்சுன்னா அதை ஈஸியாக மாற்றிடலாம் இல்லையா? நம்ம சேனலுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அத்தனை பேரும் எந்த விதமான சிக்கல்களும் இல்லாமல் தன்னோட பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட எண்ணம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். சார், ஒருத்தர் வேலையை விட்டு போனால் என்ன சார்? வேற யாரும் இல்லையாண்ணா? வேற யாராச்சும் ஹையர் பண்ணிக்கலாம். இல்லைங்க, இதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஒரு தொழிலாளர் வேலையை விட்டு போகிறாரு அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கட்டாயம் நம்ம ஒரு தொழிலாளர் ஹோல்ட் பண்ணுறதுக்கு நினைப்போம். முதல் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி ப்ராப்ளம்ங்க. அதாவது ஒரு தொழிலாளர் வேலையை விட்டு போகிறாரு, நம்ம ஆப்வியஸாக இன்னொருத்தரை கொண்டு வந்து உட்கார வைப்போம். ஆனால் அந்த கேப் இருக்குது இல்லைங்களா? ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணணும், திரும்ப அவர் அந்த வேலையில் உட்கார வைக்கணும், அவருக்கு என்ன வேலை அப்படின்றத சொல்லிக் கொடுக்கணும், இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறமா அவர் வேலையை ஆரம்பிக்கணும். ஸோ இந்த கேப்பில் உங்களோட ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது அதிக அளவில் பாதிக்குங்க. இது முதல் பிரச்சனை. ரெண்டாவது சிக்கல் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க. இந்த எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் அப்படின்றதே எப்பயுமே நிறைய சிக்கல்கள் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் தான். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை ப்ராப்பராக ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு நம்ம 9 வகையான லீகல் டாக்குமெண்ட்ஸ் நம்ம ஆர்கனைசேஷனில் மேனேஜ் பண்ணோங்க. ஆஃபர் லெட்டர், அதே மாதிரி எம்ப்ளாயி கான்ட்ராக்ட், ரெசிக்னேஷன் லெட்டர், டெர்மினேஷன் லெட்டர், இந்த மாதிரி ஒரு 9 வகையான லீகல் டாக்குமெண்ட்ஸை உங்களுக்காக நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ரொம்ப மினிமலான காஸ்ட்டில் இதை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். உங்களோட ஆர்கனைசேஷனுக்கு இந்த எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய 9 டாக்குமெண்ட்ஸும் தேவைப்படுது அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ரெண்டாவது காரணம் அப்படின்றது ஹையரிங் காஸ்ட். ஹையரிங் காஸ்ட் அப்படின்றது என்னென்னா, ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா 2 வழிகள் இருக்குது. ஒன்று ஏதாவது நம்ம ரெக்ரூட்மெண்ட் கம்பெனிஸை அப்ரோச் பண்ணலாம். ரெக்ரூட்மெண்ட் கம்பெனி அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா அவங்க கேட்கக்கூடியது 1 மாத சம்பளத்தை கமிஷனாக கேட்பாங்க. ஒரு 25,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணோன்னா அந்த ரெக்ரூட்மெண்ட் கம்பெனிக்கே நம்ம 25,000 ரூபாய் கமிஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். இது முதல். இல்லை நானே ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை பார்த்துக்கிறேன் அப்படின்னாலுமே அதுக்குமே காஸ்ட் இருக்குது. நீங்கள் ரெக்ரூட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நோக்கரிலையோ இண்டீட்லையோ இந்த மாதிரியான போர்ட்டல்ஸில் அட்வர்டைஸ் பண்ணுவோங்க. அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் காஸ்ட் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பண்ணி ஒருத்தரை கூப்பிட்டு வந்து ஆஃபீஸில் உட்கார வைக்கிறீங்க அப்படின்னா அது மட்டும் போகாது, நீங்கள் அவருக்கு ட்ரைனிங்கும் கொடுக்கணும் இல்லைங்களா? ஸோ ட்ரைனிங் காஸ்ட்டுமே இருக்குது. ஸோ இவ்வளவு செலவுகள் இருக்குது ஒருத்தரை நம்ம ரெக்ரூட் பண்ணோம் அப்படின்னா. அண்ட் மூணாவது விஷயம், நம்மளோட கல்ச்சர் பாதிக்குங்க. ஆர்கனைசேஷனுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது இல்லைங்களா? ஒருத்தர் வேலையை விட்டு போகிறாரு அப்படின்னா அந்த சீன்லேயே பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் வேலையை விட்டு போகும்போது கூடவே இன்னொருத்தரையும் கூப்பிட்டு போவார், அவர் இன்னொரு 4 பேரை கூப்பிட்டு போவார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஆஃபீஸ் விட்டு போகிறதுன்றது ஒரு கல்ச்சராகவே மாறிடும். ஸோ ஆர்கனைசேஷனுடைய கல்ச்சரும் பாதிக்கும். கடைசியாக கிளைண்ட் ரிலேஷன்ஷிப்லேயுமே பிரச்சனைகள் வருங்க. ஒரு ஸ்டாஃபை கிளைண்ட் கிட்ட கோஆர்டினேட் பண்ணிட்டு இருப்பாரு, அவர் அந்த மாதமே விட்டுட்டு போகிறாரு, அடுத்த மாதம் வேறு ஸ்டாஃப் வராரு, திருப்பி அதுக்கு அடுத்த மாதம் அந்த கிளைண்ட் கிட்ட இன்னொரு ஸ்டாஃப் பேசுகிறாரு. ஸோ இப்படி பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா கிளைண்ட் ஒரு நாள் நம்மளுக்கு கால் பண்ணி, என்ன சார் உங்கள் ஆஃபீஸில் ஒரு நபர் கண்டினியூஸாக இருக்க மாட்டாரா? ஒவ்வொரு மாதமும் ஸ்டாஃப்ஸ் யாராவது மாறிக்கிட்டே இருக்காங்களே, யாராவது ஒருத்தர் பர்மனெண்ட்டாக எனக்கு அசைன் பண்ணுங்கள் அப்படின்ற அளவுக்கு போயிடும். ஸோ கிளைண்ட் ரிலேஷன்ஷிப்லேயும் நிறைய பாதிப்புகள் இருக்குங்க. சரிங்க, இது பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கான காரணம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதாவது ஒரு ஸ்டாஃப் வேலையை விட்டு போகிறாரு அப்படின்னா இதெல்லாம் பிரச்சனைகள் வரும். அந்த ஸ்டாஃப் வேலையை விட்டு போகிறாரு அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் காரணங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தா 4 காரணங்கள் இருக்குங்க. ஒவ்வொன்றத்தை பற்றியும் பார்த்துடலாம். முதல் காரணம், அதாவது கிட்டத்தட்ட 50% தொழிலாளர்கள் ஒரு ஆர்கனைசேஷன் விட்டு வெளியே போகிறதுக்கான காரணம் அப்படின்றது அந்த ஆர்கனைசேஷனில் கெரியர் க்ரோத் இல்லை அப்படின்றது தாங்க. பொதுவாக நம்ம பிஸ்னஸ் க்ரோ ஆகணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதே மாதிரி ஒரு தொழிலாளருமே தன்னுடைய கெரியரில் தான் அடுத்தடுத்த நிலைக்கு போகணும், அதாவது கெரியர் க்ரோத் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இது 2 வகையில் நடக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்கனைசேஷனில் ப்ரொமோஷன் சிஸ்டம் அப்படின்றது இருக்கணும். ஒருத்தர் ஒரு வேலையில் சேர்றாரு அப்படின்னா அவர் அடுத்தடுத்த நிலைக்கு போகிறதுக்கான அந்த ப்ரொமோஷன் சிஸ்டம் அப்படின்றது உங்கள் ஆர்கனைசேஷனில் இருக்கணும். ப்ரொமோஷனே நீங்கள் யாருக்கும் கொடுக்கறது இல்லை அப்படின்னா அவருக்கு கெரியர் க்ரோத்தே நடக்காது. ஸோ இது முதல் விஷயம். அண்ட் ரெண்டாவது விஷயம், ட்ரைனிங் அப்படின்றது தேவைங்க. ஒருத்தர் கெரியரில் அடுத்தடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னா அவருடைய கெரியர் க்ரோத்துக்கு நிறைய ட்ரைனிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். ஸோ உங்கள் ஆர்கனைசேஷனில் குறைவான ட்ரைனிங்ஸ் நடக்குது, அதே மாதிரி ப்ரொமோஷன்ஸ் இல்லை அப்படின்னா தொழிலாளர்கள் உங்கள் ஆர்கனைசேஷனை விட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அண்ட் இன்னொரு விஷயங்க,
நம்மளோட கண்டென்ட் அத்தனையுமே இப்போ ஸ்பாட்டிஃபைலையும் லிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் ஆன் த கோவில் ஸ்பாட்டிஃபைல நம்மளோட கண்டென்ட் அத்தனையும் கேட்டு உங்களோட பிஸ்னஸை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியும். ஸ்பாட்டிஃபையோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. ரெண்டாவது முக்கியமான காரணம் அப்படின்றது சம்பளம் பத்தலை. இது வந்து நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் தாங்க. ஒருத்தர் நம்ம வந்து ஆஃபீஸில் ரெக்ரூட் பண்ணி ஒரு சேலரி கொடுத்து உட்கார வைப்போம். அவங்க வந்து ஆஃபீஸ்க்காக நிறைய வேலைகள் செய்வாங்க, ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. மற்றவங்கள்லாம் விட அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த நபரை நம்ம பெருசாக கேர் பண்ணாமல் விட்டுட்டோம், அவருக்கான சேலரி அப்ரைசல் சரியாக கொடுக்கல அப்படின்னா அவர் ஆஃபீஸ் விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்க. ஒரு நபர் நம்ம அப்பாயிண்ட் பண்ணுறோம், அதே குவாலிஃபிகேஷனோட இன்னொருத்தரையும் அப்பாயிண்ட் பண்ணுறோம், அந்த இடத்துல 2 பேருக்கும் இடையில சேலரியில் வந்து இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்துலையும் ஆஃபீஸ்லேருந்து ஸ்டாஃப்ஸ் வெளியே போவாங்க. ஸோ எல்லாருக்கும் சமமான சேலரி, அதே மாதிரி ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள், நிறைய டெடிக்கேட்டடாக வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நம்ம பீரியாடிக்கல் அப்ரைசல்ஸ் அப்படின்றதும் கொடுக்கணுங்க. ஸோ ஒரு எம்ப்ளாய்க்கு ப்ராப்பரான சேலரி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஆர்கனைசேஷன் விட்டு போக மாட்டாங்க. ஸோ இது ரெண்டாவது காரணம். அண்ட் மூணாவது முக்கியமான காரணம் அப்படின்றது ஒர்க் என்விரான்மெண்ட். எந்த ஒரு ஆர்கனைசேஷனில் நிறைய காசிப் பேசுகிறாங்களோ, எந்த ஒரு ஆர்கனைசேஷனில் நிறைய பாலிடிக்ஸ் இருக்கோ, எந்த ஒரு ஆர்கனைசேஷனில் நிறைய ஒர்க் ப்ரெஷர் இருக்கோ அந்த இடத்துல ஸ்டாஃப்ஸ் இருக்க மாட்டாங்க. இது எல்லாத்தையும் நம்ம டாக்ஸிக் ஒர்க் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு டாக்ஸிக் பிஹேவியர் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனில் ஸ்டாஃப்ஸ் தங்கவே மாட்டாங்க. நாலாவது முக்கியமான காரணம் அப்படின்றது ஆர்கனைசேஷன் வளரலை அப்படின்றதுங்க. நம்ம முதல்ல பார்த்தது கெரியர் க்ரோத் இல்லை, இப்போ பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்றது ஆர்கனைசேஷனே க்ரோ ஆகலை அப்படின்றதுங்க. பொதுவாக நம்ம கம்பெனி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாக சின்ன லெவலில் ஆரம்பிச்சிருப்போம். ஆனால் அதுக்கு அடுத்தடுத்த வருஷங்களில் கம்பெனி வளரணும் இல்லைங்களா? கம்பெனியில் வளர்ச்சியே இல்லை அப்படின்னா அந்த ஸ்டாஃப் எப்படி அடுத்தடுத்த நிலைக்கு போக முடியும்? ஸோ இதுவுமே ஒரு முக்கியமான காரணங்க ஆர்கனைசேஷன் விட்டு ஸ்டாஃப்ஸ் வெளியே போகிறதுக்கு. சரிங்க, இப்போ நம்ம பார்த்தது 4 முக்கியமான காரணங்கள் தான். இது தவிர்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஸ்டாஃப் ஆர்கனைசேஷன் விட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னா என்ன முக்கியமான காரணங்களாக இருக்கும்? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்க, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தது 4 முக்கியமான காரணங்கள் எதுக்காக ஒரு ஸ்டாஃப் வேலையை விட்டு போகிறாரு அப்படின்றதுக்கான காரணங்கள் பார்த்துருந்தோம். இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது? இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு தெரியுது, ஆனால் இதிலேருந்து எப்படி நம்மளோட ஆர்கனைசேஷனை வேறு ஒரு ட்ராக்குக்கு மாற்றுறது, அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட்.